தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியாயிருக்கிற ஆண்டவர் ஒரு முக்கியமான இடத்தில் வாசம் பண்ணுவது இல்லை. ஆவியானவர் ஆழங்களுக்குள் வாசம் பண்ணுவதில்லை. ஆழத்தில் இருள் இருந்தது. ஆவியானவர் பாதாளத்தில் வாசம் பண்ணுவார் அல்ல. ஆவியானவர் யார்? நமக்குள் ஊடுருவி நம்முடைய வாழ்க்கையின் பகுதியை தட்டி எழுப்புகிற தகப்பனாய் இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய மன விருப்பம் நிறைவேற வேண்டுமானால், உடைய இருதய வாஞ்சை நிறைவேற வேண்டுமானால், உண்மையான மனதோடு அவரை தொழுது கொள்வோமானால் அவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். உங்களுக்கு துணையா என்று